ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிச்சயம் நிரந்தர இடம் கிடைக்கும். அதற்கு இந்த முறை கடினமாக உழைக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் கலந்துரையாடல் நடந்தது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைக்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கிடைப்பதை 5 நாடுகள் முடிவு செய்கின்றன. அப்போது உலகில் 50க்கும் மேற்பட்ட சுதந்திர நாடுகள் இருந்தன. தற்போது அது 193 அதிகரித்து உள்ளன. ஆனால் 5 நாடுகள் மட்டுமே தற்போது முடிவு செய்கின்றன. அவர்களிடம் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கேட்பது விசித்திரமானது. இந்த கோரிக்கைக்கு சிலர் ஒப்புதல் தெரிவிக்கின்றனர், முன்னின்று செயல்படுகின்றனர், பிறர் தடையை ஏற்படுத்துகின்றனர். இது பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் தற்போது மாற்றம் தேவை எனவும் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் தர வேண்டும் என உலகம் முழுவதும் குரல் எழுந்துள்ளது. இந்த உணர்வு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. நிச்சயம் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைக்கும். ஆனால் கடின உழைப்பின்றி எதையும் சாதிக்க முடியாது. நாம் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த முறை நாம் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். இதற்கான முன்னெடுப்பை இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எடுத்து உள்ளன. ஐநாவுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐநா சபை பலவீனமாக உள்ளதை கருத்து எழுந்துள்ளது. உக்ரைன் போர் தொடர்பாக ஐநா சபையில் சிக்கல் உள்ளது. காசா விவகாரத்தில் உறுதியான முடிவை எடுக்க முடியவில்லை. அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இவ்வாறு ஜெய்சங்கர் கூறினார். கடந்த 3 நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் அதிகம் புழங்கும் வார்த்தையாக உள்ளது கச்சத்தீவு. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அண்ணாமலை பெற்ற பதில்கள் தான் தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய அளவில் கவனம் ஈர்த்து வரும் விவாத பொருளாக மாறி உள்ளது. இந்த நிலையில் இந்திய தரப்பில் இருந்து கச்சத்தீவு தொடர்பாக எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்களை நேற்று முன்தினம் வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காங்கிரசும் திமுகவும் சதி செய்து இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். காங்கிரஸை விமர்சித்த பிரதமர் மோடி திமுகவின் இரட்டை வேடம் கலைந்துள்ளதாகவும் சாடியிருந்தார். கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 1974 ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஒப்புதலுடன் கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் தற்போது கச்சத்தீவை மீட்க இந்தியா அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் இது குறித்து விளக்கமளித்துள்ள இலங்கை குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கச்சத்தீவு இலங்கையின் எல்லைக்குள் இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். இலங்கையுடனான பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கை ஆரோக்கியமாக இருப்பதாக கூறிய அவர் கச்சத்தீவின் உரிமைகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தியாவிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வரவில்லை என்றும் அப்படி கோரிக்கை வரும் பட்சத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என்றும் ஜீவன் தெரிவித்துள்ளார்.